அம்மா சொல்லுங்களேன், ஏன் அழுவுறீங்க அம்மா? அம்மா ப்ளீஸ் அம்மா, அம்மா சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லடி, நீ வந்ததுக்கு அந்த அப்பா சுகமில்லாமல் இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. அப்பாவை நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் அழுவுறீங்க சொல்லி. அம்மா சொல்லுங்க அம்மா. அண்ணா ஏதாவது சண்டை பிடிச்சிங்களா? அவனை பற்றி பேசாத. அவனை பற்றி பேச என்ன இருக்கு? எங்களுக்கு முகம் கொடுத்து பேசுறானா, எங்களை மதிக்கிறானா? எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். என்கிட்ட பேசுறதே இல்லை அவன் இப்ப. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் அம்மா. ஆமாடி சொல்லுவ, நீ தான் அதுக்கு காரணம். நீ முன்ன அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சொல்ற அப்பதான். ஐயோ, ஏன் அம்மா திரும்ப முதர்ந்து எனக்கு ஏசுறீங்க? சரி அம்மா, எனக்கு சொல்லுங்க, தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க கொஞ்சம். இல்லடி, மாமா யூகேல இருந்து ப்ரப்போசல் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு கூட அவன் முகம் கொடுத்து கேட்குறானா பாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். ப்ரப்போசலா? என்னம்மா இந்த நேரத்தில் போய் அண்ணனுக்கு ப்ரப்போசல் எல்லாம் பார்ப்பீங்க? ஆமா, இந்த நேரம் பேசாம அந்த புள்ளைய கூட்டிட்டு ஓடி வந்தோன்னு தான் பேசுவாங்களா? சரிம்மா, சும்மா வீணா பிரச்சனைகளை நீங்கள் தான் எடுத்துருவாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இதுங்களேன். இப்போ நான் தான் தப்பு இல்லை, நான் தான் தப்பு உனக்கு? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. நான் உங்களை தப்புன்னு சொல்லலை. கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பொறுமையாதுங்கன்னு தான் சொல்கிறேன் அம்மா. இதோ மாமா உள்ள இருக்காரு, கேட்டுப்பாரு மாமா கிட்ட எப்படி பேசுனான்னு. மூஞ்சே கொடுக்கல மாமாவுக்கு. அப்படியா பண்றது சாரா? சரி, நான் அண்ணா கிட்ட பேசுகிறேன். எங்கே இப்போ அண்ணா? வீட்லையா? அவன் எங்கே போனானா யாருக்கு தெரியும்? சொல்லிட்டா போகிறான். நம்மளுக்கு யார் பொருத்தம் இல்லையோ அவங்களோட தான் சுத்த போவான் சொல்லாமல். அந்த கேடு கட்டவளை தூக்கிட்டு எங்கேயாவது பொறுக்க போயிருப்பான். சொல்லிட்டு போனா தானே. அவன் எங்கே போனான்னு யாருக்கு தெரியும்? சரிம்மா சரி, நீங்கள் கொஞ்சம் ஆகியூ பண்ணாமதுங்களே யாரோடையும். கொஞ்சம் பொறுமையாதுங்க, பதட்டப்படாதீங்க, அழாதீங்க.